அந்த 250 ஷர்ட்டை கொடுத்துட்டியா கும்பாபிஷேகத்துக்கு? இப்பதான் வாங்கிட்டு போனாங்க, உங்களுக்கு சொல்லலையா? ஒன்றும் சொல்லலையே. இப்பதான் கொடுத்து விட்டேன். ரைட்டு வாங்க. எல்லாத்துக்கும் 200 ஷர்ட் 500 ஷர்ட் குரூப் ஷர்ட்னு பேசிட்டு இருக்கீங்க. அந்த அளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க? அந்த அளவுக்கு இருக்குமா நம்மகிட்ட? வைக்கத்தான் இடம் இல்ல. ஆமா சரி, இப்போ நிறைய பேர் வராங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஃபேப்ரிக்ஸ் ஒவ்வொரு கலர்ஸ் கேக்குறாங்க. எப்படி சூஸ் பண்றீங்க? நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அசால்ட்டா. உங்களுக்கு வேணுங்கிற கலரை செலக்ட் பண்ணிட்டு எந்த கலர் சொல்றீங்களோ அந்த கலர் நாங்க தச்சு கொடுத்துருவோம். இங்க வரமா போய் அளவு எடுக்கிறோமா 250 300 பேருக்கு அளவு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு 200 சட்டைக்கு அளவு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. பேரு நேம் செல் நம்பர் வேணா சொல்லுங்க சொல்றேன். பரவாயில்லையே. அப்ப வெளியூர்கள்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை குரூப் ஷர்ட் வேணும்னாலும் நீங்க மெஷர்மெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபேப்ரிக்கு மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும், ஸ்டிச்சிங் வந்து ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கலர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு 500 பீஸ் வேணும்னாலும் 50 பீஸ் வேணும்னாலும் ஜஸ்ட் நீங்க மெஷர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா ஸ்டிச்சிங் வந்துட்டு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வரப்போற கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேர் குரூப் ஷர்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. பொங்கலுக்கு வந்துட்டு ஃபேமிலி ஷர்ட்ஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அப்போ ஃபேமிலி ஷர்ட் அப்படின்னா 10 பேர் ஒரே மாதிரி ஃபேமிலியில் இருக்கவங்க போடுவீங்க. இப்போ வெட்டிங் அப்படிங்கும் போதுட்டு அந்த மொத்த ஃபேமிலியுமே ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னா அந்த 50 பேருமே ஒரே மாதிரி கலர்ல வந்துட்டு போடுறீங்க. குரூப் ஷர்ட் அப்படின்னாலே நம்மளோட காட்டன் இந்தியா தாங்க. ஸோ இங்க வந்துட்டு ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுங்க, ஸ்டிச்சிங் ஃப்ரீயா வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிளெயின் மட்டும் இல்லாம பிரிண்டட் ஷர்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. பிரிண்டட் பிளெயின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. உங்களோட ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஷாப் பண்ணணும் பட்ஜெட் குள்ளார அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காட்டன் இந்தியா வந்து விசிட் பண்ணி பாருங்க.